Hello, welcome to this wonderful time. வசனம் கூறுகிறேன். சங்கீதம் 121 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது ஆரோகண சங்கீதம். ஆகவே நாம் ஒத்தாசை வரும் கர்த்தருக்கு நேராக நம்மளுடைய கண்களை திருப்புவோமாக. அவர் நேராக நாம் பார்ப்போமாக. உலகம், மாமிசம், பிசாசு அழியும், ஆனால் கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது. கர்த்தர் நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். அவர் நம்மை அணைக்கிறார். அவர் நம்மை நன்கு அறிகிறார். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோமாக. அவருக்காக நாம் வாழ்வோமாக. இந்த புது வருடத்தில் நாம் தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, இந்த வருடம் முழுது நான் உமக்காக வாழ்கிறேன். வசனத்தை கை கொள்ளுகிறேன் அப்பா, வசனத்தை கீழ்ப்படுகிறேன் அப்பா என்று நாம் சொல்வோமாக. உலகம், மாமிசம், பிசாசு அழிந்து போகும். ஆகவே நாம் கர்த்தருக்கு நேராக நம் கண்களை திருப்புவோமாக. இந்த நாட்களில் இருக்கும் பொழுது உபவாசம் இருப்போமாக. கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போமாக. அநேக மனிதர்கள் நம்மளை நிந்திக்கலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் அவர்களுடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். கர்த்தருக்கு நேரம் நம் கண்களை திருப்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. முக்கியமாக புது வருடத்தில் நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவோமாக. நம் கண்களை ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவாராக. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் இன்று அநேக இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிக்கொண்டிருக்கிற, சுனாமி வருகிறது, அநேக பிள்ளைகள் தவறுதலாக போகிறார்கள். இதெல்லாம் நாம் காண்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆண்டவரை சொல்வோமாக. இயேசுவானவரை பறைசாற்றுவோமாக. வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மளை குற்றப்படுத்தலாம், நம்மளை நிந்திக்கலாம், அவமதிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் முன்பாக வாழும் பொழுது நிச்சயமாகவே நம் கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவோமாக. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துல நமக்கு ஒத்தாசை வரும். இந்த வருடம் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவாராக. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை இந்த வருடத்தில் வரும். ஆகவே கலங்காதிருங்கள். முக்கியமாகவே நாம் இந்த வருடத்தில் புது தீர்மானங்கள் எடுப்போமாக. கர்த்தாவே, புது வருடத்தில் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா நம்ம கேட்போமாக. இயேசுவானவர் உதவி செய்வாராக. அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ அவருடைய கிருபைக்காக கேட்போமாக. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கிருபைக்காக கேட்போமாக. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் முன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகல் வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கை மரத்தை முந்திர கொண்டு இன்றைக்கும் காப்பார். வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்வோமாக. நான் கூறின வசனங்கள் எல்லாம் உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வருடத்தில் ஒத்தாசை அனுப்புவாராக, நம்மை அணைப்பாராக. கர்த்தர் நமக்கு கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆகவே கர்த்தர் இடத்துல நமக்கு ஒத்தாசை வரும். ஆமீன், ஆமீன்.